அதே அவன் பிள்ளைக்கு தப்பு பண்ண விட்டுவானுங்களா? வேலை கொடுக்குறாங்க, வீடு கொடுக்குறாங்க, வாசல் கூட தோட்டம் கொடுக்குறோம், துறை கொடுக்குறோம், உயிர் கொடுக்க முடியுமா? ஏன்னா அவனுக்கு அவன் தேவைப்படுவான். ஆனால் நம்ம தேவைப்பட மாட்டோம். நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு இடம் தான் தேவைப்படும். அதனால் நம்மளுக்கு மரியாதை இல்லை. ஜெய்பீம் படம் பார்த்துருக்கோம் நம்ம. அதிலே ஃபஸ்ட் சீசனில் காட்டிடுவாங்க. ஒரே சீன் தான். இந்த கீழ்த்தரமான மக்களை தான் அடித்தா கேட்க யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன கொடுக்கலான்னா காசு, அரசு வேலை. நான் தவிர்க்கணும். எனக்கு கட்சி சப்போர்ட் இருக்குது. படத்தை சாடி 10 வருஷம் ஆடிக்க எனக்கு உரிமை கேட்டால் வச்சுக்கா என் கோல் முடிஞ்சு போச்சு. அவருங்க பிள்ளையாருன்னா அவங்க செய்வாங்களா? இல்லை அவங்க கூட பிறந்த தம்பி அண்ணன் தம்பி எல்லாம் இருந்தால் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்கல்ல. அவங்க தான் பணத்தில் அடிக்கிறாங்களே. பணத்தில் அடிக்கிறாங்க, பவரில் அடிக்கிறாங்க. நான் தப்பு பண்ணாங்க இமீடியட் ஆக்ஷன் நடக்கும். அதே ஒரு எம்எல்ஏ பிள்ளையோ மந்திரி பிள்ளையோ பண்ணால் முடியாது. அவன் பண்ணுற தப்பை ஏற்றுக்கிட்டு ஆள் வரான் ரெடியா. இது மாதிரி இப்போ அதுக்கு எதுக்கு கோர்ட்டு? எனக்கே இப்போ நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். நானே போகும்போது என்ன பிடிச்சி போய் அரெஸ்ட் பண்ணி அடித்தாங்க. நான் செத்து போனாலும் என் வீட்டுக்கு தான் ஆகிடும். 28ஆம் தேதி நடந்த அஜித் குமாரின் மரணம், அதாவது கஸ்டோடியில். ஆமாம், ஒரு லட்டி முடிஞ்சு போச்சு, திருப்பி போட்டு இன்னொரு லட்டி எடுத்து அடிக்கிறான். இது யூடியூப்பில் பார்த்தேன், நானே பார்த்தேன். எனக்கே பேஜாராச்சு. அது சொல்ல முடியல. அந்த குடும்பத்துக்கு நான் கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறேன். ஒரு உயிரை படிக்கிறது எவ்வளோ கஷ்டமா? அழிக்கிறது அந்த ஆண்டவன். வேறு ஏமாத்தான் தான் அழிக்கிறது, உருவாக்குறது. இவனுங்களும் அடிச்சா வச்சு என்ன பண்ணணும்? இது மனித நேயமற்ற செயல். பவர், பதவி, பணம் இருக்கிறவர்கிட்ட சாதாரண மனுஷன் போய் மோதவே முடியாது. இப்போ சூழ்நிலை அந்த மாதிரி ஆகிட்டுங்க. எவ்வளோ கொடுத்தா அந்த உயிரை வாங்க முடியும்? சரி, நானே அதேமாதிரி ஒரு போலீஸ்காரன் சாவடிச்சிட்றேன், ஏதோ பேச்சுவார்த்தையில் சண்டை வச்சு ஏதோ அடிச்சு போட்டுட்டேன். அப்போ என்ன நான் அதுமாரி நிவாரணம் கொடுக்குறேன், இது கொடுக்குற நிதி கொடுக்குமா கவர்மெண்ட்டு? கொடுக்குமா? கவர்மெண்ட் கொடுக்குமா? எனக்கு சப்போர்ட் பண்ணுமா? அது என்ன தனி ஒரு மனிதனுக்கு ஒரு சட்டம் ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் அவனுக்கே பதவி பிரமோஷன் பண்ணுவாங்க. இது முழுக்க மொத்தமே கவர்மெண்ட்டுக்குள்ளே கையில் இருக்குது. இதை கவர்மெண்ட் நினச்சா தான் திருத்த முடியும். உயிருக்கு மதிப்பே இல்லை நம்ம நாட்டில். அவருங்க பிள்ளையாருன்னா அவங்க செய்வாங்களா? இல்லை அவங்க கூட பிறந்த தம்பி அண்ணன் தம்பி எல்லாம் இருந்தால் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்கல்ல. எல்லாருமே நம்ம குடும்பம்னு நினச்சி செயல்பட்டால் எல்லோருமே அன்பாக இருப்போம். இப்போ நானே போலீஸ்கார பிள்ளைய வச்சுக்குவேன். நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், நகையை திட்டேன், என்ன பண்ணுவானுங்க? என் பிள்ளை தான் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு கண்ணாச்சி அவங்கள ஒத்துமே போடுவாங்க. அதே ஒரு ரோட்டில் வச்சும் சோத்துக்கு காசு எடுத்தாக்கா திட்டு படை கட்டி அனுப்பிச்சுவாங்க. அப்பம் புள்ள 2 பேர் ஜெயராஜ் பெனிஷ், அதுவும் இதேமாரி தான். சும்மா சந்தேகம் தான் போட்டு போய் அது இதுக்கு எல்லையே இல்லாத போயின்னுக்குது. யார் கேட்குறது? யார் கேட்கறது? கேட்குறோம். அவருடைய துறை தானே அது. முதலமைச்சர் துறை தான். முன்ன விட முதலமைச்சர் துறையில் தான் அது நடந்தது. இப்போவும் அதே தான் நடக்குது. இது முதலமைச்சரே போய் எப்படி கேட்க முடியும்? எப்படி போய் முதலமைச்சர் நேரடியாக போய் கேட்க முடியுமா? ஏன்ப்பா அவரை அடிச்ச அப்படின்னு கேட்க முடியாது. இது அவங்க தப்பு இந்த மாதிரி இட்டுன்னு போய் ஃபஸ்ட்டு சந்தேக கேஸுன்னு விசாரித்து அந்த விசாரணை நம்ம நியாயமான முறையில் அவன் பதில் சொல்லணும்னா அவங்க என்ன பண்ணுறாங்க? கை வைக்கிற நிலமாகுது. என்னென்னா கை வைக்கிறதுக்கு காரணம் என்ன? அதிகாரங்கிறதுன்றது அவங்க எதை வேணாலும் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட அதிகாரம் இல்லை, என்ன பண்ண முடியும்? இது எல்லையே கிடையாது. இது அவங்களா திருத்திக்கினா தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள்லாம் ஜெய்பீம் படம் பார்த்துருக்கோம் நம்ம. அதிலே ஃபஸ்ட் சீசனில் காட்டிடுவாங்க. ஒரே சீன் தான். இந்த இடத்துல இந்த கேஸ்ட்டை வச்சு அவ்வளோதான், அங்கேயே முடிச்சுருவாங்க சீனை. அப்போலாம் அதாவது நம்ம இந்த கீழ்த்தரமான மக்களை தான் அடித்தா யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்கள சரி இப்போ அடிச்சு முடிச்சிட்டாங்கன்னா அவங்கள தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன கொடுக்கலான்னா காசு, அரசு வேலை. அது பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு வருஷத்துக்கு அது கொஞ்சம் வழியாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு கீழ்த்தரம் அவங்களுக்கு தேவைச்ச வேலை வரைஞ்சி விட்டு அவங்களும் கொஞ்சம் யோசிப்பாங்க. அதனால் திரும்பி இந்த மாதிரி குறைஞ்சி விட்டு நான் வேண்டி கேட்குறேன். ஆட்சி நடக்குது பெஸ்ட். இன்னும் ஒரு வருஷம் இது அவங்க ஆட்சி. அதுக்கப்புறம் பேரை வரணும். தாத்தா போயிட்டாரு, 2 பேத்துக்குள்ள ஆட்சிக்கு வரணும். வேலை கொடுக்குறாங்க, வீடு கொடுக்குறாங்க, வாசல் கூட தோட்டம் கொடுக்குறோம், துறை கொடுக்குறோம், உயிர் கொடுக்க முடியுமா? அந்த உயிரை கொடுக்க முடியுமா? உயிருக்கு இந்த நிவாரணம் தான் இதா? அவங்க தான் பணத்தில் அடிக்கிறாங்களே. பணத்தில் அடிக்கிறாங்க, பவரில் அடிக்கிறாங்க. நான் தப்பு பண்ணாங்க இமீடியட் ஆக்ஷன் நடக்கும். அதே ஒரு எம்எல்ஏ பிள்ளையோ மந்திரி பிள்ளையோ பண்ணால் முடியாது. அவன் பண்ணுற தப்பை ஏற்றுக்கிட்டு ஆள் வரான் ரெடியா. சொல்லுங்க, அவனுக்கு வறுமை விதி இல்லை. எனக்கு கொடுத்தா பணம் இருந்தால் சரி, நம்மளாவது கஷ்டப்படலாம், நம்ம குடும்பமாவது நல்லா பாருங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இது போலீஸ்காரர் பண்ண தப்பு. இதுக்கும் ஆட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது?
ஆட்சிக்கா அவங்க கூட சப்போர்ட் தாங்க, அவங்க கூட சப்போர்ட் தான். இப்போ நான் வந்து போலீஸுக்காரன் என்ன, நான் 1000 தவறு பண்ணுவேன், எனக்கு வந்து கட்சி சப்போர்ட் இருக்குது, கட்சி சப்போர்ட் இருக்குன்னு 1000 தப்பு பண்ணேன். ஒருத்தர் சாடி 10 வருஷம் ஆடிக்க எனக்கு உரிமை கேட்டால் வச்சுக்கா என்கவுண்ட் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? என்கவுண்ட் சின்ன பையன் சாவச்சா சரி, வயசான சாவச்சா சரி, இதான் உண்மை. ஒரு அறிப்பை வெளியிடுறாங்க, நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நாள் 2 நாள் போராடுறோம், அப்புறம் நம்ம வேலை இருக்குதுன்னு நம்ம போயிடுறோம். அவ்வளோதான் பண்ண முடியும், நம்மளால வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு வாரக்கணக்கில் போகிற நம்ம குடும்பத்தை யார் பார்க்குறது? அதனால் அரசாங்கம் நினைச்சாதான் இது ஒன்றும் பண்ண முடியும். நம்ம கையில் ஒன்றும் இல்லை. பணம் பவர் எல்லாருக்கும் சமம் வந்தால் கண்டிப்பாக நாடு வல்லரசு நாடாகும். இல்லைன்னா இந்த நாட்டை யாராலும் திருத்த முடியாது. ஊழல் குற்றவாளி செய்கிற யாருமே தண்டிக்கப்படலையா? தண்டிக்கப்படணும்னா எவ்வளவோ கவர்மெண்ட் அதிகாரி முதற்கொண்டு தான் குற்றம் பண்ணுறாங்க. யாருமே கண்டிக்கப்படக்கூடாதா? எம்எல்ஏ கிட்டயோ ஒரு எம்பி கிட்டயோ ஒரு பெரிய பணக்காரங்கிட்டயோ இந்த 9000 கோடி கொள்ளடிச்சு போனாங்க வந்து எல்லாருமே எல்லாருமே டெட்டாக மாட்டிக்கினா விசாரணை பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க, கையை கட்டுவாங்க, விலங்கு போடுவாங்க, இட்டுன்னு போவாங்க. அப்புறமா போய் ஜனங்க மக்கள் மத்தியில் தான் அதை காமிப்பாங்க. அதுக்கு அடுத்தது அவன் ராஜ யோகமாக இருப்பான். அது அவங்க நாளைக்கு, ஏன்னா அவனுக்கு அவன் தேவைப்படுவான். ஆனால் நம்ம தேவைப்பட மாட்டோம். நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு இடத்துல தேவைப்படும். அதனால் நம்மளுக்கு மரியாதை இல்லை. போலீஸ் அவங்க வச்சது சட்டமாகி போச்சு. அவங்களும் சப்போர்ட் அதிகமாக இருக்குது, போலீஸ்காரங்களுக்கு, லேடிஸுக்கு, இவங்களுக்கு சட்டம் அதிகமாக இருக்குது. இப்போ நாங்கள் பஸ்ஸில் ஏறி போனால் வச்சுக்க ஃப்ரீயாக நாங்கள் வந்து அம்மா கோச்சிக்காதம்மா கொஞ்சம் மாறி உட்காருமா அப்படின்னா அவங்க எங்கிட்ட சண்டைக்கு வராங்க. காரணம் ஆட்சி சரிக்கிறது. அவ்வளோதான். ஜனங்க என்ன தெரியுமா, அடுத்தது இப்போ அப்பம் புள்ள மரணம், இப்போ யாருன்னா பேசுகிறாங்க பற்றியா, இது வந்த பிறகு அத்தை எடுக்கிறாங்க கொஞ்சம். நம்மளுக்கு துக்கம் வந்து நெஞ்சடிக்கிற மாதிரி, மன்னிக்க முடியாத குற்றம். அது யார் செஞ்சாலும் தப்பு தான், தப்பு. ஆனால் அந்த தப்பை தட்டி கேட்க யார்? சிபிஐ ஒரு 2 நாள் போடுவாங்க, அப்புறம் ஆற போட்டு விட்டுட்டு அவங்க வேலை என்ன போய் பார்ப்பாங்க. ஏன்னா அவனும் அதிகாரி, இவனும் அதிகாரி. மிஞ்சி போனால் 1 மாதம் சஸ்பெண்ட் பண்ண போகிறாங்களா, 3 மாதம் சஸ்பெண்ட் பண்ணலாம், 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ண போகிறாங்களா, அவ்வளோதானே. அந்த தைரியம் தான், வேறு ஒன்றும் இல்லை. பதவியே இருக்கக்கூடாது. இது சிட்டிசனில் அஜித்குமார் சொல்கிறார் போல், சிட்டிசனில் பதவி பறிக்கப்படணும். அவங்க பணம் பதவி எல்லாமே எதுவுமே இருக்கக்கூடாது. அவங்க வந்து ஒரு சாதாரண மனிதனை விட கேவலமாக பண்ணுறாங்க பார். அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கடுமையாக்கினா தான் இதுலேருந்து விடுபட முடியும். இல்லைன்னா இதை ஒன்றுமே பண்ண முடியாது யாராலும். இது மாதிரி இப்போ அதுக்கு எதுக்கு கோர்ட்டு இதுமாரி தான் தெரியல. இப்போ சப்போஸ் நான் எனக்கே இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், நானே போகும்போது என்னை பிடிச்சி போய் அரெஸ்ட் பண்ணி அடித்தாங்க, நான் செத்து போனாலும் என் வீட்டுக்கு தான் இருக்கும். எல்லோரும் காவல்துறை வந்து எல்லோரும் அப்படி கிடையாது. இது எதனா நினச்சி ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு உள்ளே போன நம்ம பார்த்தா தெரியும் நமக்கு. ஒரு சில பேர் இப்படி இருக்காங்க, ஒரு சில பேர் நல்லா இருக்காங்க. நான் கர்நாடகா பார்க்குற எல்லாம் காவல்துறை வந்து நண்பன் தான் நான் நினச்சிட்ருக்கேன். எப்பயும் அப்படி தான் நினைக்கிறேன். இது ஒரு சில காவலர்கள் அப்படி பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விரும்பி வேண்டி கொள்கிறேன். இந்த அரசு மேலே எல்லாரும் குறை சொல்கிறாங்க. அரசு என்னங்க செய்யும்? எதைத்தாங்க பாதுகாக்கப்படும்? எல்லா இடத்துலையும் எல்லாருமே செயல்பட முடியும். ஒரு குடும்பம்னு இருந்தால் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். கவர்மெண்ட்டை சொல்லி ஒன்றும் இல்லை, அரசியல்வாதிகள் ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் ஊழியர்கள் தான் சரியாக செயல்படணும் என்னையை பொறுத்தளவுக்கு. அவங்க கீழே எத்தனையோ பேர், அந்த 25 மாதத்தில் எத்தனையோ பேர் எல்லாம் தொடர்பு இருக்கும். பெரிய ஆள் இருக்கலாம், சின்ன ஆள் இருக்கலாம், பெரிய பேர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அரசியல்வாதிகள் இருக்கலாம், இவங்களுக்கு வேலை செய்கிற ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க. அதில் அவங்கள வந்து காப்பாற்றணும், வேறு வழி இல்லை. இவங்க நாளைக்கு இவங்க வரணும் ஆட்சிக்கு. இப்போ இவங்க அதெல்லாம் கொஞ்சம் நோண்ட போனாங்கன்னா இவங்களுக்கு எதனா பழசெல்லாம் நோண்டுவாங்க, பழைய விஷயங்கள்லாம் இவங்க நோண்டுவாங்க. தப்பு எல்லாருமே இருக்குது. நம்ம ஓட்டு போடுறோம், வேறு விதி இல்லை. இப்போ வந்து நாட்டு யாருக்குன்னா ஒரு ஆள் கொடுத்து வாங்கணும், வேறு வழி இல்லை. இப்போ நான் போனால் யாரும் ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. நம்ம ஓட்டு போட்டால் கூட நமக்கு பணம் இருக்கா? நம்மளை காப்பாற்றுறதே நமக்கு பணம் இல்லை. பிரதமர் மோடியே வந்தால் கூட காசு கொடுத்தா தான் வராங்க. எங்கேருந்து வந்து காசு? அது மக்கள் பணம். யாருக்கு ஏற்றுறீங்க நீங்கள்? மக்கள் மேலே தான் போடுறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எங்கள் இதெல்லாம் கட்டி வச்சுருக்கு, யார் இருக்குது? நீங்கள் உங்கள் குளிச்சு சம்பாதிச்சு கட்டிங்களா? சொல்லுங்க. கிடையாது. மக்கள் பணம் தான். அவங்களே 80 கோடி 100 கோடி அறிவிக்கிறீங்க. எங்கேருந்து வருது? சொல்லுங்க பார்க்கலாம். வரி குட்டியை வச்சு கட் பண்ணுறீங்க. யார் பணம்? வரி எங்கே தான் போடுறீங்க? நீங்கள் ஒன்றும் ₹1 கஷ்டப்பட்டு வேறு செஞ்சோம். நான் சாதாரண கட்டிட வேலை தான் செய்யணும். நான் ஒன்றும் கலெக்டர் கிடையாது, சாதாரண கட்டிட வேலை செய்யணும். எனக்கு தெரியும் கஷ்டம். இன்றைக்கி ஃபுல்லாக செஞ்சால் தான் எனக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். வேலை செய்யணும். 9 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செஞ்சால் தான் எனக்கு அந்த பணம் கிடைக்கும், இல்லைங்களா? இப்போ நாங்கள் வந்ததுக்குன்னா 3 நாள் வேலை விட்டு வந்துருக்கோம். அது வந்தால் தான் எங்களுக்கு வேலை. உங்களுக்கெல்லாம் எங்கேருந்து வருது? எங்களுடைய வரி பணம். அதை முறையாக பயன்படுத்தா நாடு வல்லரசு ஆகும். இல்லைன்னா ஆகாது. இந்த நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது.